மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து டாஸ்மாக் போட்ட ப்ளீயை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. சர்ச் வந்து இல்லீகலாக நடத்தியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஸ் பர் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. அவங்க நடத்தின சர்ச் ஆகப்பட்டது அன்லாஃபுல் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படிங்கிற கோணத்தில் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து டாஸ்மாக்கை வந்து ஹைகோர்ட்டுக்கு போங்க அப்படிங்கிற அப்சர்வேஷன் கொடுத்த உடனே சர்ச் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்காம சர்ச் பண்ணியிருக்காங்க. மூணாவது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற கோர்ட்ஸ் could only decide a case based on materials placed before them. ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணுங்கிற லெஜிஸ்லேட்டிவே கிடையாது, லாவே கிடையாது. லாஃபுல்லாவும் குறிப்பிடல, சட்டத்திலே அந்த மாதிரி இல்லை. கான்ஸ்டிடியூஷன் எங்கேயுமே வந்து சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய ப்ளீயை வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை டிஸ்மிஸ் பண்ணி. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டாஸ்மார்க்கை சார்ந்து முக்கியமான அப்சர்வேஷன் வந்திருக்கு. இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது ஒரு லேண்ட்மார்க் அப்சர்வேஷனாக வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து டாஸ்மாக் போட்ட ப்ளீயை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. டாஸ்மாக் ப்ளீ ஆகப்பட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சர்ச் நடந்ததுக்கு அப்புறம் டாஸ்மாக் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போடுறாங்க. என்ன பெட்டிஷன் போடுறாங்கன்னா, சர்ச் வந்து இல்லீகலாக நடத்தியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஸ் பர் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து நிறைய நடந்திருக்கு. மூணாவது ஆஸ்பெக்ட் வந்து ஃபெடரலிசம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை மேற்கோள் காட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மேலே அவங்க நடத்தின சர்ச் ஆகப்பட்டது அன்லாஃபுல் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படிங்கிற கோணத்தில் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் இந்த பெட்டிஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டதுக்கப்புறம் டாஸ்மாக் ஓட பெட்டிஷன்ஸ் வந்து வந்த உடனேயே மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒரு வாரத்துக்கு வந்து ஓரலாக வந்து இன்ட்ரிம் ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக டாஸ்மாக் சுப்ரீம் கோர்ட்டை அணுகி போகிறாங்க. டாஸ்மாக் சுப்ரீம் கோர்ட்டை அணுகி போகும்பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து டாஸ்மாக்கை வந்து ஹைகோர்ட்டுக்கு போங்க அப்படிங்கிற அப்சர்வேஷன் கொடுத்த உடனே டாஸ்மாக் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. அந்த பெட்டிஷன் திருப்பி அதே ஆங்கிளில் ஃபெடரலிசம் பாதிக்கப்படுது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடத்தக்கூடிய சர்ச்னால ஃபெடரலிசம் பாதிக்கப்படுது, சர்ச் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்காம சர்ச் பண்ணியிருக்காங்க, மூணாவது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற கோணத்தில் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணாங்க டாஸ்மாக் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அகைன்ஸ்டா. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 41 கரப்ஷன் கேசஸ் வந்து டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் DVSC வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க டாஸ்மாக்கு அகைன்ஸ்டா. இது பல கடைகளில் பல இடங்களில் நடந்த ரைட்ஸ்னால DVSC ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேசஸ் ஆகப்பட்டது 2017 2024 வரைக்கும் நடந்த பல கேசஸை வந்து கிளப் பண்ணி தான் இந்த ECIR ஃபைல் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சர்ச் நடத்தியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது முக்கியமாக கோர்ட் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க, இது பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவா இல்லையா அப்படிங்கிற டிசைட் பண்ணுற பவர் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கிளியர் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெதர் கோர்ட் கேன் கோ அண்ட் எக்ஸாமின் த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் அட் பிளே ஆர் பி அ பார்ட்டேக்கர் இன் த பொலிட்டிக்கல் கேம், டெஃபினெட்லி நாட், தட் இஸ் நாட் த டியூட்டி ஆஃப் த கோர்ட் ஆஃப் லா அப்படிங்கிறத கிளியர் அப்சர்வேஷனாக கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து டாஸ்மாக் சார்ந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, the right place to place this submission is before the people of this country. They witness the action of the person in the power. Best judges to decide the case of politics would be the people of our great nation. Eventually, what matters most is the will of the people. Courts could only decide a case based on materials placed before them, it added. அது மட்டும் இல்லாமல் ஈடி தரப்பில் ஆர்குமெண்ட்ஸ் வச்சாங்க. என்ன ஆர்குமெண்ட்ஸ் வச்சாங்கன்னா, there is a predicate offense, கிட்டத்தட்ட வந்து 41 கேஸ் கரப்ஷன் கேஸ் வந்து டாஸ்மாக் மேலே இருக்குது. அதனால there is a material on record as per Prevention of Money Laundering Act 2002. மெட்டீரியல் இன் பொசிஷன் வச்சுக்கிட்டு தான் இந்த ரைட்ஸ் ரன் பண்ணுறோம் அப்படிங்கிற சப்மிஷன் கொடுக்குறாங்க. இந்த சப்மிஷன் சொல்லிட்டு இடி மஸ்ட் பி அலவுட் டு ப்ரொசீட் ஆன் திஸ் கேஸ் அப்படிங்கிற சப்மிஷனையும் கொடுத்தாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தரப்பில். இதை தாண்டி முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, ஸ்டேட் போட்ட பெட்டிஷன், அதாவது டாஸ்மாக்கு இந்த ரைட்ஸ் நடத்தினது வந்து தட் இஸ் சர்ச் நடத்தினது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அன்லாஃபுல் அப்படிங்கிற பெட்டிஷனில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, ஃபெடரலிசம் பாதிக்கப்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. கோர்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா சட்ட மாணவர்களும் கான்ஸ்டியூஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் யாருக்கெல்லாம் சட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். எஸ்பெஷலாக UPSC ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் எல்லாரும் இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஃபெடரலிசமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பல ப்ரொவிஷன்ஸ் உண்டு. ஏன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டு பேருக்குமே பவர் இருக்குது. அந்த பவர் இருக்கும் பொழுது ஃபெடரலிசமை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கான பல ப்ரொவிஷன்ஸ் உண்டு, ஆர்டிகல்ஸும் உண்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். அப்படி பார்க்கும் பொழுது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின்
அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார் ப்ரொடெக்டர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் இன்டெகிரிட்டி தான். ஆனால் ஃபெடரலிசமை பயன்படுத்தி அஃபென்சஸை வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான அப்சர்வேஷன் கொடுத்திருந்தாங்க. I quote the exact words of the Madras High Court as an observation. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the concept of federalism cannot be applied here. Our constitution is quasi-federal in nature, but traces of federalism are applied only for the benefit of the people and not for determinant. How can concept of federalism be argued in cases concerning offenses against national economy? Question mark அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால ஃபெடரலிசம் கான்செப்டை அஃபென்சஸ்க்கு அகேன்ஸ்டா பயன்படுத்தக்கூடாது, எந்தெந்த அஃபென்ஸ்லாம் நேஷனல் எக்கானமிக்கு அகேன்ஸ்டா இருக்கோ அதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற அப்சர்வேஷனையும் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின்ல சொல்லியிருக்கக்கூடிய ஃபெடரலிசம் ஆகப்பட்டது பீப்புளை கன்சர்ன் பண்ணி, பீப்புளுடைய ஆஸ்பெக்ட்ஸை கன்சர்ன் பண்ணி, நேஷனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தான் அந்த ஃபெடரலிசம் அப்ளை பண்ணுமே தவிர இண்டிவிஜுவல் அஃபென்சஸ்க்கு வந்து ஃபெடரலிசம் என்ற கான்செப்ட் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற ஆங்கிள் தான் இந்த அப்சர்வேஷன் வந்திருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அது ஒரு புறம் இருக்க, இம்பார்ட்டன்ட் இன்னொரு அப்சர்வேஷனும் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, further the argument that there must be a precondition of getting consent from the state government before conducting searches is completely illogical and bereft of conscience அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. How can a raid be conducted in a state government owned company in a surprise manner if permission is to be obtained beforehand? How can a search by an investigation agency even hold good if such absurd conditions are made? அப்படிங்கிற அப்சர்வேஷனை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த அப்சர்வேஷன் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி சர்ச் ப்ரொவிஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 17 ஆஃப் த PMLA ஆக்ட் 2002ல கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, where the director or any officer are not below the rank of deputy director authorized by him for the purpose of this section on the basis of information in his possession as reason to believe, the reason for such belief to be recorded in writing, that any person has committed any act which constitute money laundering அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து எங்கேயுமே இந்த சட்டத்துல செக்ஷன் 17 படி சர்ச் கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணுங்கிற லெஜிஸ்லேட்டிவே கிடையாது, லாவே கிடையாது. இதுல முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லா சட்ட மாணவர்களும் சட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்ஃபேக்ட் பொதுமக்களும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த சட்டம் கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம் 2005ல. ரெண்டாவது, இந்த சட்டத்தை வந்து கொண்டு வரணும்னு சப்போர்ட் கொடுத்தது இப்ப இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பார்லிமெண்ட்ல. அப்படி இருக்கும் பொழுது PMLA சட்டத்தை 2005ல கொண்டு வந்தது டைரக்டா சப்போர்ட் கொடுத்து கொண்டு வந்தது DMK. அப்போ வந்து ஃபெடரலிசம் கான்செப்ட் அப்ளை பண்ணாம பார்லிமெண்ட்ல இப்போ இந்த சட்டம் இயங்கும் பொழுது, இந்த சட்டம் அவங்களுக்கு எதிராக போகும் பொழுது, இந்த சப்மிஷன்ஸ் வந்து கோர்ட்ல கொடுக்கும் பொழுது கோர்ட்ல வந்து செக்ஷன் 17ல என்ன சொல்லியிருக்கோ அதை அப்சர்வேஷனா கிளியரா குறிப்பிடுறாங்க. காரணம் என்னன்னா, லாஃபுல்லாவும் குறிப்பிடல, சட்டத்திலயும் அந்த மாதிரி இல்லை, கான்ஸ்டிடியூஷன் எங்கேயுமே வந்து சர்ச் பண்றதுக்கு முன்னாடி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சர்ச் பண்ணா அந்த சர்ச் வந்து whether it will be valid or good in law-வா அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இன்டைரக்டா இந்த பெட்டிஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ளீயையும் ரிஜெக்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி கிளியரா அப்சர்வேஷன்ஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஜட்மெண்ட் கன்சர்னிங் டாஸ்மாக் ப்ளீ நீங்க எடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். காரணம் என்னன்னா, இந்த ஜட்மெண்ட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்சர்வேஷனுமே whether enforcement directorate proceedings are affecting federalism, answer is no, because federalism concept cannot be applied for offenses. Point number 2, search பண்ணும் பொழுது human right violations இருக்கா without informing வந்தா அப்படின்னா answer is no, enforcement directorate can come and search because you cannot bring human rights violation. காரணம் என்னன்னா, யாரும் அப்ரூவல் வாங்கிட்டு சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, மெட்டீரியல் போர்ஷன் வச்சுக்கிட்டு தான் வருவாங்கன்ற ரெண்டாவது அப்சர்வேஷன். மூணாவது இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, to even come out with an argument that conducting a search itself is harassment is challenging the very foundation of criminal justice system. காரணம் என்னன்னா, சர்ச் பண்றதே ஒரு ஹராஸ்மெண்ட் அப்படின்னு நீங்க வந்து சப்மிஷன் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் சேலஞ்சிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹவு கேன் அ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபைல் சச் அ ரிட் பெட்டிஷன் அப்படின்னு கேட்டு இந்த ரிட் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை பேஸ் பண்ணி ஜென்ரலாக நம்ம வந்து ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணுவோம். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஃபெடரலிசம் கான்செப்டை ஒஃபென்சஸ்க்கு இன்வால்வ் பண்ணி ஃபைல் பண்ண இது முதல் கேஸாக இது வந்து பார்க்கப்படுது இந்தியாவிலேயே. பட் ஹவவர்
ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய ப்ளீயை வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை டிஸ்மிஸ் பண்ணி அப்சர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. எல்லா சட்ட மாணவர்களும் இந்த ஜட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த லாவையும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனையும் புரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா எல்லா சட்டமுமே கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு இருக்கணும். ஆனால் கான்ஸ்டிடியூஷனல்லையும் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா கான்ஸ்டிடியூஷனலிசம், கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, கான்ஸ்டிடியூஷனல் இன்டெகிரிட்டி. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் ஆகப்பட்டது இட் இஸ் அ ப்ரொடெக்டர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இன்டெகிரிட்டி. இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டாஸ்மாக் சார்ந்து வந்த ப்ளீ டிஸ்மிஸ் ஆகி அதில் வந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லா சட்டமானவர்களும், சட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும், பொதுமக்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் an effort to bring the constitution near to you through the case in place. Thank you.